பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் கூட இந்த மாதத்திலே நாங்கள் கடந்து வந்து மகிமைப்படுத்த எங்கள் கிருபை செய்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற தாசரை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தத்திலே இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. அல்லேலூயா. 21 நாள் உபவாச ஜெபத்தின் 7வது நாள், அது பரிசுத்த ஆராதனை நாளில் முதல் 21 நாளிலே முதல் வாரத்திலே உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாய் 1ஆம் நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பாக்கியவான்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யார் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி முதல் நாளிலே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, நேற்றைய தினத்திலே எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் முன்பாக நின்று உம்முடைய நாணத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் சாலமோனை குறித்து. சோபா நாட்டுடைய ஸ்திரீ, அந்த ராஜஸ்திரீ கேள்விப்பட்ட அந்த காரியத்தை காணும்படியாக கடந்து வருகிறார். தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஞானத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே ஞானத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை எது சரி, எது தவறு, எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசங்கள் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஞானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இங்கு சாலமோனை குறித்து கேள்விப்பட்ட இந்த சோபா நாட்டு ராஜஸ்திரீ என்ன செய்கிறாரா பாருங்க. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவர் இருதயத்தினால் அவனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் தனத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்தார். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தார். அல்லேலூயா. அவள் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு கடந்து வந்தபோது தன் மனதிலிருந்து எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் கேட்டபோது, அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை என்று சொல்லி அங்கே சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொன்னதுக்கு அப்புறம் அவள் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ராஜாவே, உமக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் எப்போதும் முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த நாட்டு ஸ்திரீ சொல்றார். இங்கே 2 விதமான ஞானங்கள் உண்டு. ஒன்று உலக ஞானம், இன்னொன்று தெய்வீக ஞானம். அல்லேலூயா. உலக ஞானத்தை குறித்து பார்க்கும்போது அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த உலக ஞானம் நமக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது பூமியில உள்ளவரை மட்டும்தான் அது பிரயோஜனப்படுத்துது. அப்பப்ப அந்த ஞானம் நமக்கு அந்த அறிவு நமக்கு டக்குனு எப்ப தேவையோ அது உபயோகப்படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நமக்கு இருக்கிற அந்த ஞானம், இருக்கிற அறிவு டக்குனு ஏதாவது ஒன்று கேட்டோம்னா உடனே நம்ம டக்குனு சொல்லுவதற்கல்ல, அது யோசித்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று சொல்லி அது யோசித்து தான் நாம் பதில் சொல்லுவோமே தவிர, ஆனால் தெய்வீக ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் கேட்ட உடனே சாலமோன் டக்குன்னு பதில் சொல்லுகிறான். அல்லேலூயா. இது முதலாவது நம்ம பார்க்க போகிறது உலக ஞானம்.
உலக ஞானத்திலே தன்னுடைய இஷ்டப்படி உலகத்தில் இருக்கிற இந்த அறிவை வைத்துக் கொண்டு வாழலாம். ஆனால் அந்த அறிவு பரலோகத்துக்கு கொண்டு போக என்று சொன்னால் அது முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் உலக அறிவு பெற்றுக்கொண்ட உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது மிகவும் அற்பமான காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனங்கள் வாசிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறதுல யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஏனென்று சொன்னால் உலக ஞானிகளை தான் ஆண்டவர் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நானால ஊழியக்காரன் நின்றுக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல ஆராதனை செய்கிற நல்ல பாடுகிற பாடகர் தான் ஊழியக்காரனா வேண்டும் என்று சொன்னால் நான் நல்ல ஊழியக்காரனா இருக்கவே முடியாது. பாடுகிற எஸ்பி அவர்கள், மரித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் இப்ப இருக்கிற இவங்க தான் ஊழியத்துக்கு வருவாங்களே தவிர நம்மளாம் ஊழியத்துக்கு வர தகுதியே இல்லை. ஆனாலும் தகுதி இல்லாத என்னையும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமா இருந்த என்னையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிதா இருக்கு. அல்லேலூயா. இங்க ஒரு கூட்டத்தார் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஞானத்தை வைத்து உலகத்தில் இருக்க அந்த அறிவை வைத்துக் கொண்டு ஒரு காரியம் நடத்துறாங்க. அந்த காரியம் தேவனால் தடை பண்ணப்படுகிறது. எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்கும் போது இங்க சம்பவம் என்னவென்று சொன்னால், ஜலப்பிரவாகத்துக்கு பின்பாக வேலையிலிருந்து வெளியே வந்த அந்த கூட்டத்தார் பலுகி பெருகின சமயத்திலே ஒரு கூட்டம் ஒரே வாசையா இருக்கிறது, ஒரே அறிவை உடைய ஒரே ஞானத்துடைய ஒரு கூட்டமா இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், பூமி எங்கும் ஒரே வாசியும் ஒரே விதமான பேச்சுமா இருந்தது. இல்லையா? ஜலப்பிரவாகம் முடிந்ததுக்கு அப்புறம் நோவாவின் பேழையிலிருந்து வெளியே வந்த அந்த கூட்டத்தால் பலுகி பெருகி ஒரு கூட்டத்தை உருவாக்குறார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாய் ஒரே பாஷையை பேசுகிற ஜனங்களாய் இருந்தார்கள். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அவர்கள் சமபூமியில குடியிருக்கிறார்கள். அவர்கள் ஞானம் எப்படி என்று சொன்னால் யாரும் சிதறி போக கூடாது. அந்த கூட்டத்தார், அந்த கூட்டம் யாரும் சிதறி போகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தங்கள் இதயத்திலே இருந்த அறிவு இருந்த ஞானத்திலே அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். வாசிக்கலாம் 3வது வசனம். அப்போது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் பாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீடும் அவர்களுக்கு இருந்தது. 4வது வசனம் வாசிக்கலாம் அப்படியே. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். எப்படியா? நாங்கள் சிதறி போகக்கூடாது, சிதறி போகாதபடிக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அளவு ஒரு கோபுர சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக வேண்டும். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குது? தனக்கு பேர் உண்டாக வேண்டும். உலகத்தில் இருக்கிற அநேக அறிவுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு பேர் உண்டாகத்தான் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இங்க ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்களா, தங்களுக்கு பேருண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும். எது? வானத்தின் அளவுள்ள கோபுரம். அவர்கள் என்ன எப்படி போகுது? வானத்துக்கு மேல போகுது. வானம் வரைக்கும் அந்த அளவுள்ள ஒரு சிகரத்தை கட்டணும், ஒரு கோபுரத்தை கட்டணும், ஒரு நகரத்தை கட்டணும். அதுல நாங்கள் குடியிருக்க வேண்டும், நாங்கள் சிதறி போகக்கூடாதுங்கிற எண்ணம் நானும் அவர்களுக்கு இருந்த போது மனுபுத்தர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார். இல்லையா? அவர்கள் நானும் அங்க அந்த இடத்துல எப்படி செயல்படாம போகுதுன்னு சொல்லி பாருங்க. உலக நாணம் எப்படி திடீர்னு செயல்படாம போகுது. நமக்கு இருக்கிற நாணத்துல அறிவாளிகளிடத்துல போய் கேட்கலாம். ஆனால் படிப்பறிவில்லாதவன் சொல்லுகிற அந்த ஆலோசனையை பார்க்கலும் படிப்பறிவுள்ள ஜனங்கள் சொல்லுகிற ஆலோசனை மிக வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. இங்க உலக நாணம் எப்படிப்பட்டதா இருக்குதா, இவர்களுக்கு போல ஒரே கூட்டமாய் ஒரே சிந்தனையா இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. என்ன நடக்கிறதா?
மனுபுத்திர கட்டுகளை பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கி வந்தால், அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையுமாய் இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பாஷை, ஒரே கூட்டம். என்ன பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் யோசித்ததுக்கு அப்புறம் அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இறுதி எப்படிப்பட்டதா இருந்துச்சா, இந்த உலக நாணம் நான் செய்யறது தடைபடாது. அல்லேலூயா. உலக நாணம் அதுதான். நான் ஏனென்றால் நம்ம இறுதியத்தில் இது செய்யோரும் நினைச்சோம்னா செஞ்சிருவோம், இது செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு அறிவு. இங்க அந்த ஜனங்கள் செய்த காரியம், நாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் செய்த காரியம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்குது என்று சொன்னால், அந்த கூட்டத்தினுடைய எண்ணம் ஒரே மாதிரி இருக்கு என்று சொன்னால், ஆண்டவர் அந்த கூட்டத்தை சிதறடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், பூமிக்கு வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கிறபடியால் அதன் பேர் பாபேல் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அந்த பாபேல் கோபுரம் கட்டும்படியாக அவர்கள் நினைத்த அந்த எண்ணம், அந்த நாணம் அங்கே தவிடுபடியாக கர்த்தர் மாற்றினார். ஏனென்று சொன்னால், 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்ட ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, அவர்கள் நாணம் உலக நாணம் தான், ஆனால் அவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, பாபிலோனில் இருக்கிற ஞானிகள் எவ்வளவு நாணமா இருந்தாலும் ராஜாவுக்கு சொப்பனத்தை சொல்ல முடியல. அது உலகத்தின் நாணம், அவர்களுடைய நாணம் அவ்வளவுதான். ஆனால் தெய்வீக நாணம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது உலக நாணம், அது வெறுமையா இருக்கும், அது குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமே நமக்கு உதவியாக இருக்கும் என்று வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், எப்படி எனில், அது 25வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படியா இருக்குது? அதிக நாணமா இருக்குது. மனுஷனுடைய நாணத்தை பார்க்கிலும் தேவனுடைய நாணம் அதிக நாணமா இருக்கிறது. இங்க இந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்படியாய் நினைத்த ஜனங்கள் ஒரே கூட்டமாய் ஒரே பாஷையாய் இருந்த அந்த நாணத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னால், உலக நாணம் எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்தாலும் சரி, அவர்களை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் பைத்தியமானவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், பிலேயாம் செய்த தவறு, பிலேயாம் போக வேண்டாம் என்று சொன்னதுக்கு அப்புறம் பிலேயாம் கடந்து போகிறான். கர்த்தர் கழுதையை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் வாயில் அந்த கழுதையை கொண்டு பேசினார். நம்மளை வெட்கப்படுத்தும்படி அநேகர் எழுப்பி வரலாம், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அது ஒன்றும் நடைபெற்று போகிறார். அல்லேலூயா. ஏன்னா பிலேயாம் சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே பாலாக்கி நேரத்தில் வந்திருக்கிறான், கூப்பிடுறான், போட்டுமான்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், போக வேண்டாம். ஒரு விஷயம் 2 விஷயம் போக வேண்டாம்னு சொல்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் பொறுமை எல்லாரும் சொல்றாரு, சரி போ, ஆனா நான் சொல்லுகிற வார்த்தை தான் நீ சொல்ல வேண்டும். நீயா உன் இஷ்டத்துக்கு நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லுகிற வார்த்தை தான். அப்படியாவது அவன் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அல்லவா? அவனுடைய ஆசை, அவன் நானும் பொருள் மேல போயிடுச்சு. உலகத்தின் நானும் பொருள் மேல ஆசை வைக்கிற அளவுக்கு அந்த நாணம் மிகவும் கொடியதா இருக்குது. ஏனென்றால் அந்த நாணத்தை வைத்து, அது அறிவை வைத்துக் கொண்டு உலகத்தில் எல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் நிம்மதியை சம்பாதிக்க முடியாது, சமாதானத்தை சம்பாதிக்க முடியாது. அங்கே பிலேயாம் செய்த தவறு ஆண்டவர் சொன்னார் இல்ல, ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் பிலேயாம் என்ன செய்தாரா? கேட்கல, போகாம அமைதியா இருக்காம அவன் கடந்து போறான். கடந்து போன போது கழுதை மேல ஏறி போகும்போது தூதன் பட்டயத்தை கொண்டு முன்னாடி நிற்கிறான். சரி, கழுதை போகாம நிக்குது, வயல்வெளியில போன கழுதை அப்படியே படுத்துருச்சு. முதலாவது கழுதை அந்த தரிசனத்தை, அந்த தூதனை கண்டு, பிலேயாம் தீர்க்கதரிசி தான், அவனுக்கு அந்த தரிசனம் கிடைக்கல, கழுதைக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி இருந்த பிலேயாமுக்கு கிடைக்கல, ஞானம் இல்லாத இருந்த அந்த கழுதைக்கு கிடைத்தது. என்னவென்று சொன்னால், தூதனை பார்க்கிற தரிசனம். முதலாவது வயல்வெளியில் அப்படியே படுத்துருச்சு. இரண்டாவது என்ன நடந்தது என்று சொன்னா, தூதன் போற வழியில நின்ற போது சிவரோரமாய்
அவனை ஒதுக்கின போது அவனுடைய கால் அதுல பட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சு. உடனே கழுதை அடிக்க ஆரம்பிச்சான். கழுதை அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் கர்த்தர் கழுதையோட வாயை திறந்து பேச ஆரம்பித்தார். இவ்வளவு நாளா நான் சொந்தனே, ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சா, தேவதூதன் பட்டயத்தை வைத்து நிக்கிறானே, உனக்கு அது தெரியலையான்னு சொல்லி கழுதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த நாணம் வருது. அது வரைக்கும் அந்த உலக நாணம், அந்த பொருளாசை அவனை அப்படியே மலங்கடிக்கப்பட்டது. அல்லேலூயா. உலக நாணம் பொருளாசையை காட்டி நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்கிற நாணத்தை மலங்கடிக்கும் என்று சொன்னால், உலக நாணத்தை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் தெய்வீக நாணத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. நடந்த காரியம் உலக நாணம் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அவருடைய பாபேல் கோபுரத்தை கட்டும்படியாய் எண்ணம் வைத்த ஜனங்களுடைய என்ன நாணத்தை கட்ட சிதற பண்ணது போல பிழையானுடைய உலக நாணம் பொருள் மேல ஆசை போச்சு. பாது நல்ல ஒரு பாட்டு பாடிங்க, பொருள் மேல கண்டு போச்சுன்னா போச்சையா உங்க அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக நாணம் அல்ல. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற நாணம் தெய்வீக நாணம். அல்லேலூயா. இந்த நாணத்தை குறித்து பார்க்கும்போது சாலமோனின் நாணம் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அந்த நாணம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இல்ல, சாலமோன் இருக்கிற வரைக்கும் அவனோடு கூட இருந்தது. வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாணம் தெய்வீக நாணம். சாலமோனுக்கு அப்புறம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமான காரியங்கள். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக நாணம் உண்டு என்பதனாலே அல்ல. அவன் சொல்றான், அவனுக்கு இருக்கிற நாணத்தை குறித்து அங்க தெய்வீக நாணத்தை பெற்றுக்கொண்ட தானியேல் சொல்ற, தன்னை தாழ்த்தி சொல்றான். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு இருக்கிற நாணம் உண்டானதுனால அல்ல, ராஜாவே உமக்கு இந்த மறைபொருள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்காக அந்த தெய்வீக நாணம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதன் அர்த்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி பாபிலோனில் இருக்கிற ஞானிகளுக்கு ராஜா கட்டளை கொடுக்கிறான். என்ன கட்டளை கொடுக்கிறான்னா, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், அந்த சொப்பனம் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். அவன் சொல்றான், அந்த சொப்பனத்தை நீங்க சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த அர்த்தத்தை சொல்லும். அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றான் அந்த ராஜா கிட்ட, இது எங்களால முடியாது, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அவங்க திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கும். ராஜாவுக்கு கோபம் வந்தது. இந்த அர்த்தம் சொல்லவில்லை என்று சொன்னால் எல்லாரும் அழிக்கப்பட்டு போவீர்கள் என்று சொல்லி அது சொல்றான். வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், 5வது வசனம், 4வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீ என்றுமான சொப்பனத்தை ஒரு அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார். அல்லேலூயா. இது யாரு சொல்றாங்களா? நேபுகாத்நேச்சார் ஆளுகிற பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானிகள் சொல்றாங்க, ராஜாவே உங்களுடைய சொப்பனத்தை நீங்க சொல்லுங்க, அதன் அர்த்தத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி. அதுக்கப்புறம் ராஜா சொல்ற கல்தேயருக்கு விருத்தமாக, என்னிடத்தில் இருக்கிற பிறப்பிக்கிற தீர்மானம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும். அல்லேலூயா. ஞானிகளுக்கு இதை கேட்ட உடனே அதிர்ச்சி. என்ன சொன்னா, ஒரு சொப்பனத்தை சொன்னோம்னா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவோம். இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் கூட நான் ஒரு தரிசனத்தை கண்ட ஒரு சொப்பனத்தை சொன்னாங்கன்னா அதனுடைய காரியத்தை சொல்லுவோம். ஆனால் இங்க நடந்த சம்பவம், ராஜா சொல்றான், சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீங்க நான் கண்ட சொப்பனத்தையும் நான் அதுக்குண்டான அர்த்தத்தையும் நீங்க சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தண்டனை உண்டாகும், உங்கள் வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சொன்னபோது, சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளும் பரிசுகளும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்று சொன்னபோது அதுக்கு அவன் சொல்றாங்க, இது எங்களால முடியாது,
காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டமான விசேஷத்தை சொல்லாதபடிக்கு சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமல் போனால் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறப்பிக்கிறது என்று சொல்லி ராஜா தீர்மானமா சொல்லிட்டான். நான் சொல்ல மாட்டேன், சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அவர்கள் எல்லோருக்கும் கலக்கம் உண்டாயிற்று. இதை கேட்ட எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, தானியேலை தவிர. அல்லேலூயா. ஏனென்றால் தானியேலை கர்த்தர் அழைத்த போதே அவருக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலுக்கும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்யும்படியாக வகை தேடினார். சிறைச்சாலையில இருக்கும்போது, பாபிலோனில் சிறைச்சாலையில் இருக்கும்போது தானியேல் ராஜாவுடைய போஜன பதார்த்தங்களை தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற அந்த வைராக்கியம் தானியேலுக்குள் இருந்த போது அந்த வைராக்கியத்தை கண்ட தேவன் தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் ஆவியும் தந்தருளினார். இங்க தானியேலுக்கு இருந்த அந்த ஞானம் வெளிப்படுகிறது எப்படி என்று சொன்னால், தானியேல் இடத்திலே அதுக்கு அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் கேட்பதற்கு ஒரு காலத்தை கேட்கிறான், கவனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் அவனுடைய தோழர்களும் போய் தேவ சமூகத்திலே இருக்கும்போது தேவன் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்கிறார். வாசிக்கலாம் 17ஆம் வசனம். பரலோகத்தின் தேவன் நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அவர் ஒருமனப்பட்டு 4 பேர் ஒருமனப்பட்டு தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். அல்லேலூயா. ஒரு தெய்வீக ஞானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொப்பனமும் நமக்கு தெரியப்படும், அதுக்குண்டான அர்த்தத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா வேணும்னு சொன்னால் தானியேலுக்கு இருந்த அது விசேஷித்த தெய்வீக ஞானம் சாலமோனுக்கு அப்புறம் இருந்த ஒரு ஞானம் என்று சொன்னால் அது தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானம் தானியேலுக்கு உண்டு. தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் தெய்வீக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம், மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானம் தானியேலுக்கு இருந்த போது தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்பட்டது. யோபு 28:22 சொல்லும்போது ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானத்தை உண்டாக்குமா. அல்லேலூயா. ஏனென்றால் தானியேல் தேவனுக்கு பயந்து உண்மையாய் இருந்த போது தேவன் அந்த ஞானத்தை அவனுக்கு தருகிறார். நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லப்படுகிறது, புத்திமான்களுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். அல்லேலூயா. புத்திமான்களுடைய உதடுகளில் விளங்குவது ஞானமா இருக்கு. புத்தியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். அவன் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்று அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. அல்லேலூயா. தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு பயப்பட வேண்டும், தேவன் கொடுத்த வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது அந்த தெய்வீக ஞானம் நம்மோடு கூட தேவன் எப்படி பேசுகிறார் என்று மற்ற ஜனங்கள் அது புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் தானியேல் தேவனுக்கு பயந்து தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கற்றுக்கொண்ட தானியேலுக்கு இருந்த அந்த தேவ பயம்தான் தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானத்தை தானியேலுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நீதிமொழி 9:10 கூட அதே வசனம் சொல்லப்படுற கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா இருக்கு. அதோடு வேதனை கொடுத்தார். தேவன் கொடுக்கிற ஞானம் வேதனையுள்ள ஞானமா இருக்காது, அது தெய்வீக ஞானமா இருக்கும். தானியேல் தேவனுக்கு பயந்து இருந்து தேவ மனிதன், அவனுக்கு இருந்த விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். எப்படி என்று இனி வரும் நாட்கள் சம்பவிக்கிற போகிற காரியங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 3 வருடம் நடக்கிற சம்பவத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 111:10 சொல்ற அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை செய்கிற யாவருக்கும் அந்த தெய்வீக ஞானம் வெளிப்படும். அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தெய்வீக ஞானம் வெளிப்படுகிறதா இருக்கு. 2ஆம் அதிகாரம் 46 சொல்லும் மறைபொருள் வெளிப்படுத்தின பின்பு நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 45 வாசிக்கலாம். இனிமேல் சம்பவிக்கிற போவதையும் மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். சொப்பனமானது நிச்சயம்,
அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். தெய்வீக நாணம் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை தனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீங்க என்று சொன்னால், பாபிலோனை அரசாண்ட நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜா, பாபிலோனிலே மிகவும் பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. இதாங்க தெய்வீக நாணம். நமக்கு அந்த தேவனுடைய நாணம் இருக்கும் என்று சொன்னால், உலகத்தில் உலக நாணம் நமக்கு முன்பாக அது மிகவும் சாதாரணம். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேலுக்கு கொடுத்திருக்கிற அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற நாணம், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்ததுனால தான் நேபுகாத்நேச்சாரே தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறான். இதே சாதாரண ஞானிகள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்த முடியல. உலக ஞானிகளுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்த முடியல, சொப்பனத்தையும் தெரியவில்லை. ஆனால் தானியேலுக்கு தேவன் அதை கொடுத்தார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவதுமாய் இருக்கிறார் என்று சொல்லி, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து பாபிலோன் இருக்கிற அதிகாரிகளுக்கு மேலாக அதிகாரியாக ராஜா தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. தெய்வீக நாணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட நாணத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், நடக்கிற சம்பவம் தானியேல் பாபிலோன் தேசத்திலே எல்லா ஞானிகளுக்கு மேலாக ஒரு பெரிய அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் இங்க இருக்கிற பூமியில் இருக்கிற சகல ஞானிகளுக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி குறித்து நீங்க பார்க்கும்போது அவருக்கு படிப்பறிவு இல்லை. அவன் அங்க கிடக்கிற காய்களை பொறுக்கி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அங்கே தேவனால் அவன் ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டு தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. பேதுரு குறித்து நீங்க பார்க்க படிப்பறிவு இல்லை, மீன் பிடிக்கிற பேதுரு தான். அந்த தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், ஞானம் அவன் பெற்று கொண்ட போது அவன் எழுப்பி பிரசங்கம் பண்றான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. தேவ ஞானம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்மளை இன்னும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேலுக்கு இருந்த அந்த ஞானம் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானமாக இருக்கிறது. வாசிக்கும் போது தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கடைசி நாளிலே நடக்கிற மறைபொருளை தானியேலுக்கு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் கர்த்தர் செய்த அந்த காரியம் என்னன்னு சொன்னால் பாருங்க. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்படும், முத்திரிக்கப்படும் இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாளில் நடக்கிற சம்பவத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதாக தெய்வீக நாமம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், வரும் காலங்கள் நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் தெளிவாய் நமக்கு சொல்ல வல்லமையுள்ளவர். ஏனென்று சொன்னால், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 690 நாள் செல்லும் 335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவன். கடைசி நாளில் நடக்கிற சம்பவம், அன்றாட பலி நீக்கப்படும் கர்த்தர் வருகை வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய நாமம் எவ்வளவு விசேஷித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாமத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வாஞ்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுகிறான், அந்த 335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அந்தி கிறிஸ்து காலத்தில் நடக்கிற சம்பவத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தி தானியேல் புஸ்தகத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபித்து தேவனிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் நம்மோடு கூடும். அல்லேலூயா.
நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நிலைப்பாரி கொண்டிருந்த நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லி கடைசியாக முடிக்கிறார். இது நடக்கிற சம்பவம் சுருக்கமா நான் சொல்றது பெரிய ஒரு காரியம். அந்தி கிறிஸ்து நாளில் நடக்கிற சம்பவம். எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டு அன்றாட பலிகள் நீக்கப்படும். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சட்டம் வந்ததோ, ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கட்டளை கொடுக்கப்பட்டவரோ, அந்த கட்டளைகள் அந்த கடைசி நாட்களிலே அந்த கட்டளைகள் நிறைவேற்றப்படாமல் போகும். அன்றாட பலிகள் நீக்கப்பட்டு பாலாக் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். அந்த பலிபீடத்திலே பாலாக் போன அருவருப்பு அங்கே ஸ்தாபிக்கப்படும் போதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு இது அந்தி கிறிஸ்து என்கிற அந்த காரியம் தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தேவன் மறைபொருளை வைத்திருக்கிறது கடைசி கால சம்பவத்துக்கு. இந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது, இந்த தானியேல் புத்தகத்தின் வெளிப்படுத்தல் நீங்க சேர்ந்து வாசிக்கும் போது மறைபொருளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரியவராக. கடைசியாக வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அல்லேலூயா. கடைசியாக தேவன் சொல்லுது, தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அதை நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவரே சகலவற்றிற்கும் ஞானியாய் இருந்து நம்மை சகல ஞானத்திலும் நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஞானம், தெய்வீக ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவரோ தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி பவுல் இயேசு கிறிஸ்துவை கொரிந்தியருக்கு சொல்லும்போது சொல்றார், அவராலே சகல ஞானமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக ஞானம், உலக ஞானம் நமக்கு அவசியம் இல்லை. அது நமக்கு வாழுகிற வகையான தெய்வீக ஞானம் உலக ஞானத்தை காட்டிலும் அது மிகவும் மேலானது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் இந்த ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெய்வீக ஞானத்தை குறித்து ஒரு புரிதல் உண்டு. தேவனை அறிந்து தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அந்த ஞானம் அவசியம். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு அவருக்கென்று நம்ம வாழ்ந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தெய்வீக ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக ஞானம், தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக ஞானம் நமக்கும் கர்த்தர் தருவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெய்வீக ஞானத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர்தான் எனக்கு எல்லாம், அவர் மூலமாதான் எனக்கு எல்லாம் சகலமும் நடக்கும் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தெய்வீக ஞானத்திலே உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போம். தேவன் பேசின வார்த்தை, ஞானத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான். நீங்க பாக்கியவான்களாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தெய்வீக ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்திலே செய்வாராக. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் 21 நாள் உபவாச ஜெபத்தின் 7ஆம் நாள் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தை கேட்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த உலக ஞானம் அல்ல, தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவரே, உங்க ரட்சகராய் இருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அப்பா ஏற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, வருகிற ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை குறித்து பேச கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாளிலே ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற, ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டு பாக்கியவான்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக ஞானம் அல்ல ஆண்டவரே, தானியேலை போல சாலமோனை போல ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை தருகிற தேவன் எங்களோடு கூட உண்டு. தகப்பனே உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய காலத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.